அனைவருக்கும் வணக்கம். இந்து மதத்தின் அருமை பெருமையை தெரிந்து கொள்வோம். உலகத்தில் தாய் தந்தைக்கு நிகர் யாருமில்லை என உணர்த்தியவர் விநாயக பெருமான். அக்கால அணுகொண்டு பிரம்மாஸ்திரம் அண்டே கலப்பு திருமணம் புரிந்தவர் முருகப்பெருமான். பெண்ணுக்கு சம உரிமை தந்தவர் சிவபெருமான். அர்த்தநாரீஸ்வரர். கணவன் சொல்லை மீறியதன் விளைவு தாட்சாயினி, எல்லை தாண்டியதன் விளைவு சீதாதேவி. கடவுள் பக்தியின் மிகுதியால் எச்சில் படங்களை தந்தவர் சபரி. தான் அணிந்த மாலையை தந்தவள் ஆண்டாள். அறுசுவையற்ற உணவை தந்தவர் விதுரர். அதையும் விரும்பி உண்டவர் பார்த்தசாரதி. ஒரு சத்திரியன் சாமியார் ஆகலாம். விஸ்வாமித்திரர். ஒரு பிராமணன் ஆயுதம் தாங்கி போர்க்களம் புரியலாம். பரசுராமர். தந்தை கூறியதால் ஏன் என்று கேட்காமல் தாயின் தலையை கொய்தவர் பரசுராமர். ஒரு பட்டியலெடுத்தவர் மிக சிறந்த நாயன்மாராக ஆனவர் நந்தனார். ஒரு வேடுவனும் நாயன்மாராக ஆனவர் கண்ணப்ப நாயனார். ஒரு திருடனும் இதிகாசம் எழுதலாம். வால்மீகி. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இறுதி வரை பிரம்மச்சாரியம் பூண்டவர் பீஷ்மர். செந்தோட்டு கடன் தீர்க்க தன் தம்பிகள் என தெரிந்தும் அதே நிலையில் தொடர்ந்தவன் கர்ணன். தர்மத்தை காக்க சாரதியாக ஆனவர் கண்ணன். கண்ணனும் ராமனும் ஒருவரே என்று தெரிந்தும் என் பிரபு ராமன் மட்டுமே என்று பக்தியாய் இருந்தவர் அனுமன். வேடுவனும் விலங்கும் எனது தம்பிகள் என்று பாரபட்சம் பார்க்காதவர் ராமபெருமான். தனது அண்ணன் ராமனுக்காக தான் கட்டிய மனைவி பிரிந்து 14 ஆண்டுகள் கானகம் சென்றவன் லட்சுமணன். இந்த நாட்டை விட என் பரந்தாமனின் பாத சூடுகளே எனக்கு முக்கியம் என இருந்தவன் பரதன். தன் கணவன் காணாதை தானும் காண விரும்பவில்லை காந்தாரி. பக்தியால் பரந்தாமனை கட்டுரை செய்தவன் சகாதேவன். பக்தியால் பிரபுவை எய்த்து நின்றவன் அனுமன். தன் அண்ணன் செய்வது தவறு என சுட்டி காட்டியவன் வெளியேறியவன் விபூஷணன். தன் அண்ணன் செய்வது தவறியானாலும் இதுவரை உடன் நின்றவன் கும்பகர்ணன். பக்தனின் ஹரிநாராயணா என்ற குரலுக்கு ஓடோடி வந்தவர் நரசிம்மர். அன்றைய டெஸ்ட் பேபி துரோணாச்சியார். அன்றைய இன்டிபேட்டர் கமண்டலம். வந்திருப்பது கடவுளே என தெரிந்தும் தன் சீடன் மகாபலியை காப்பாற்ற முயற்சித்தவர் சுக்கராச்சாரியார். வந்திருப்பது கடவுளே என தெரிந்தும் தன் வாக்கை காப்பாற்ற தானம் செய்தவன் கர்ணன். தன் மனைவியும் தன் நண்பனும் பழகுவதை எல்லளவும் சந்தேகம் கொண்டு பார்க்காதவன் துரியோதனன். எதிரியானாலும் தன் தொழிலில் நேர்மையை தவறாதவன் சகாதேவன். கருவறையில் போர் அறிவு பெற்றவன் அபிமன்யு. உலகை காப்பவனே ஆனாலும் தன் திருமணத்திற்காக கடன் வாங்கியவன் சீனிவாச பெருமாள். கடவுளுக்கே கடன் தந்தவன் குபேரன். தன் திறமையை நிரூபிக்க பறவையின் கண்ணை கொய்தவன் அர்ஜுனன். மாலை நேரம் பறவை வாயில் உணவு உள்ளது. அதை நிச்சயம் தன் குஞ்சுகளுக்கு உணவை எடுத்து செல்வதாக தோன்றியதால் என்னால் பறவையின் கண்களை கொய்ய இயலாது என கூறியவன் கர்ணன். அந்திய அதிநவீன போர்க்கப்பல் புஷ்பக விமானமாகும். மண்ணாசியால் விளைந்தது மகாபாரதம். பெண்ணாசியால் விளைந்தது ராமாயணம். இவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.